ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். தெருநாயிலெல்லாம் பிடிச்சி சென்ட்ரலில் அடைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சமயத்தில் உத்தரவு போட்டிருக்கு. இந்த உத்தரவுக்கு எதிராக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இந்த தெருநாயில் ஏற்படுற பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா மிக கொடூரமானது. குழந்தைங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாட முடியல, ரோட்டில் நடந்து போக முடியல, பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் பைக்கில் போக முடியல. எங்கே பார்த்தாலும் ஒரு ஏரியாவுக்குள்ளே 30 நாய் 20 நாயின்னு சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க தெருநாய். அது இந்தியா முழுசும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதோட தாக்குதல் மிக கொடூரமாக இருக்குது. செவனே நடந்து போயிட்டு இருக்க குழந்தைய போய் கடித்து இது பண்ணுது. சமீபத்தில் கூட ஒரு இடத்துல ஒரு குழந்தை வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே தான் அந்த நாய் போய் குழந்தை கவி எடுக்குது. எந்த அளவுக்கு இவ்வளோ மோசமான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரேபீஸுங்கிற மிக கொடூரமான ஒரு நோய் இதனால் நமக்கு வருது. இந்த ரேபீஸ்னால் ஏற்படுற பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. உலக லெவலில் 36% ரேபீஸ்னால் இந்தியாவில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்குதுங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாய்க்கு ஆதரவாக போராடுறவங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாயை பிடிச்சி சென்டரில் அடைக்கிறாங்க, அது உயிர் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் ஏன் நம்ம வீட்டு குழந்தை நாய் கடிக்கும்போது எங்கே போனீங்க? நம்ம வீட்டு பெரியவங்களை நாய் கடிக்கும்போது எங்கே போனீங்க? நாய் நன்றி கூட விலங்கு, ஆனால் அது விலங்கு தானே, அதை பாருங்கள் முதல்ல.